இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். எங்கள் வீட்டில் நீர் காய்கறி அதிகமாக செய்ய மாட்டாங்க, சளி பிடிச்சிருன்றதால. இந்த சௌசௌலாம் நான் குக் பண்ணதே கிடையாது. இவ்வளோ நாள் சாம்பாரில் கூட நான் போட மாட்டேன். ஆனால் எங்கள் அத்தை கலந்து போட்டு எல்லா காயும் போடும்போது இதையும் போடுவாங்க. ஆனால் தனியாக நாங்கள் செஞ்சது கிடையாது. சரி, இந்த டைம் வந்து ஃபுல்லாக இந்த 1 மந்த்துக்கு வெஜ்ஜு தானே சாப்பிட போகிறோம். என்ன காய்கறி இருக்கோ எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கியிருந்தேன். எப்படி செய்கிறதுனே தெரியல. நிறைய யூடியூப் பார்த்தேன். ஆனால் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நார்மலாக ஒரு கூட்டு எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான். இதில் வந்து வெறும் பாசிப்பருப்பு மட்டும் தான் நான் போட்டேன். கடலைப்பருப்பு போடலை. நல்லா இருக்குமா இல்லையா என்னன்னு யோசிச்சு தான் பண்ணேன். ஆனால் இதில் தேங்காய், கொஞ்சமாக வந்து சீரகம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே அரைச்சி ஊற்றி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே சூப்பராக இருந்தது. அண்ட் இது வந்து இண்டஸ் வேலையுடைய ரேபிட் குக் ட்ரைப்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர். இதனுடைய கெப்பாசிட்டி 2 லிட்டர். 1 or 2% குக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அண்ட் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்க கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் இருக்குது. அண்ட் இதனுடைய லிங்க் கீழே டேக் பண்ணியிருக்க லாங் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பார்க்கலாம்.